அப்பனே விநாயகா, இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளா அமையணும். எங்க தொழில் சூப்பரா நடக்கணும். அதுக்கு ஆசீர்வாதம் எப்போ எங்க கூடயே இருக்கணும். எவனும் வேலை பேச மாட்டேன்றானுங்க. அது எப்படி வழக்கமா நடக்கிறதானே இது? நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குரூஸ் மாமன் சிலுவை கடலுக்கு போட் எடுத்துட்டு போயிருப்பான். அவன் வந்து விக்கிறதான மார்க்கெட் விலையே. அட போங்கயா, வாரத்துக்கு ஒரு நாள் சிலுவை கடலுக்கு போட் எடுத்துட்டு போறான். வாய்க்கு வந்த வரைக்கும் மீனை வித்துட்டு போயிடறான். அட நிறுத்துங்கப்பா, ஆறு பொழப்பு என்னன்னா என்ன? அரசன் பவனி அம்பார் இல்லைன்னு வந்துகிட்டு இருக்கான் பாரு சிலுவை சல்லுன்னு. கிளிபாஸ், எத்தனை கூட தேடி இருக்கு? 5மா. இந்த தடவையும் நமக்கு சம கலெக்ஷன். இந்த மீனை விற்கிற காசையாவது ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பீங்களா? டேய் கிச்சா, என்னடா மீன் வித்த காசெல்லாம் நீ தான் மெயின்டைன் பண்ற. இன்னும் ஒரு வாரத்துக்கு எவங்கிட்டையும் கை நீட்ட கூடாது, புரியுதா? ஓகே. ஏய், இவங்கிட்ட விட்டனா கண்ணாமனா செலவு பண்ணுவான். பட்ஜெட் மேட்டர் பாஷா கிட்ட விடு. யா பாஷா. ஏய் ஏண்டா இவனை கூப்பிட்டேன் கீச்சா அப்படியா வந்தா? அப்படியெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தருக்கு தாண்டா தகுதி இருக்கு. என்ன ரேட் சொல்லலாம்? என்ன ஒரு 2000 5000 சொல்ல. பின்ன பீர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். மீன் ரேட்டு உனக்கு தானே தெரியும், நீயே சொல்லு. ஒரு கூட 500 இல்ல 600ன்னு சொல்லு. கூட 600 சிலுவை இந்த 3000 ரூபா. நானே இந்த மொத்த கூட எடுத்துக்கிறேன். பாரு, 800 ரூபா போடிய கூட 600 ரூபாய்க்கு விற்கிறான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடி கட்டணும். பாபாசே, தலையை விட்டு வாழையம் பிடிக்கிற. முதல்ல அவனுக்கு போட்டு கொடுக்கறானே துபாய், அவனை பிடிப்பவா? ஐயே, ஒழுங்கா நிம்மதியா சேன் பாத்து எடுக்க விட மாட்டீங்களே. நீ என்ன பேசுனீங்கன்னா எனக்கு காது விடல. ரிப்பீட் அகைன். யோ, ஞாயிற்று வரைக்கும் சிலுவைக்கு போட்டு விட்டுருப்ப. ஓஹோ, அந்த மேட்டருக்கு வரீங்களா? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ வேலை செய்யறன்னு பேர் பண்ணிட்டு பெட்டியா சேர்ல உட்காந்துட்டு குங்குமம் ஆனந்தவிடம் படிச்சுக்கிட்டு டேபிளுக்கு மேலேயும் வாங்குறான், கை விட்டு கீழேயும் வாங்குறான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வாரத்தில் 2 நாள் லீவுனா உயிரை படைய வச்சு சமுத்திரத்துக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற கடல் சர்வெண்ட் நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் வேணாமா? சொல்லியா? அதுதான் சண்டே. அன்னைக்கு எனக்கு லீவு. அந்த 1 நாள் போட்டியே வேஸ்ட் ஆகணும். அதனால தான் சிலுவைக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இதில் என்ன தப்பு? துபாரியா, நீ துபாயிலேருந்து வந்து 10 மாதம் தான் ஆகுது. சிலுவை பற்றி உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு போட்டு கொடுக்கலாம், எங்கள் பொறுப்பில் கேடுது. டேய், நான் துபாயிலேருந்து வந்து 10 மாதம் தான் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட சிலுவை எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். என்னடா பண்ணுவீங்க? இனி உங்ககிட்ட எங்களுக்கு பேச்சு இல்ல. உன்னை பத்தி சங்க தலைவர்கிட்ட பேசிக்கிறோம். யார்கிட்ட? சங்க தலைவர்கிட்ட. யூ மீன் யூனியன் லீடர்? See there. உங்க சங்க தலைவர் மவுத் ஆயிட்டாரா? தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு தெரியாம சேன் பாத்து எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சங்கம் எங்கன்னு சொல்லி சமுத்திரத்தையும் கெடுத்துறாதீங்கடா. போங்க போ. இடியட். கூட்டா நடுக்கடல்ல மீட்டிங் போட்டோன்னு போடுவாங்க. ஹாய். ஹலோ பேட் பாய்ஸ். ஹலோ துபாய். ஹாய் துபாய். இன்னது தரையிலே தடுமாறுறீங்க? செல்வ, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது. வாரம் கடலுக்குள்ள கூட்டு போற.
ஒரு நாள் துப்பக்கடின்னு உழுக போகிறான். அப்புறம் வலையில மீனுக்கு பதிலாக இவனை கொண்டு வர போகிறேன். வீசும். என்ன பேசுறீங்க துபாய்? நான் பிறந்ததே கடல்ல தான். டேய் உன் ஸ்டோரி நான் கேட்டேன். டப்புறா டப்பு. அட்வான்ஸ் 100 ரூபா போக இந்தாங்க மீதி போட்டு வாடகை. கொண்டாடே. சிலுவை சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு சிலுவை. பசிக்கு ஏதாவது கொடு சிலுவை. ஒரு 300 ரூபா கொடு. சிலுவை வச்சு கொடு. சரி கொடுத்துட்றேன். இந்தாயா வாங்கிட்டு பா. எப்பா நீ நல்லா இருக்குன்னு சிலுவை. ஓகே ஓகே. கல்லியோ யார் யார்? எப்பா சிலுவை பிச்சைக்காரன் கேட்டோன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுக்குறிய. என்ன ஹீரோயிசமா? எலெக்ஷன் நிற்க போறியா? அட அந்த கர்மம் யாருக்கு வேணும்? அப்புறம் போன வருஷம் அவங்ககிட்ட வாங்கின கடன். போன வருஷம் வாங்கின கடனா? அட பாவிகளா, கடன் கொடுத்தோடனே பிச்சைக்காரன் ஆயிட்டீங்களாப்பா? ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்தில் என்னதான் பண்ணுவீங்க? அகுதே இகுதே என்ஜாய். மணி 1 நீங்களாவது வந்து சாப்பிடுங்களேன். சிலுவைக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கிற, உள்ள வரட்டும், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்றோம். சாப்பிட்டியா ராசா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேன். அவன் வெள்ளனையே ஏச்சு போயிட்டான். எப்போ வரான் எப்போ போறானே தெரியலையே. நீ ஏன் கண்ணு கலங்குற? காத்தடிச்சா கட்டு மரம் அப்படி இப்படி ஆடத்தான் செய்யும். காத்து நின்று போனா தானா கரை வந்து சேரும்.